ஹாய் சலாம். இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க பார்க்கலையே, பாப்பீங்களா தெரியல. மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் சலாம். டிரைவர் பையலாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்களே. உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற இன்னொரு ஆக்குறேன். அவன் யாரு? உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவான். முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? அரசு கொறடாவாக சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார். இளம் சட்டமன்ற உறுப்பினருக்கு தற்போது சட்டப்பேரவையின் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தாவேகா சார்பில் எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதான். Smile please. Smile please. Hey here. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கும் கருப்பு திரைப்படம் இன்று வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் கருப்பு படத்தின் தொடக்கத்தில் முதல்வர் விஜய்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கார்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். யார் குதிரை பேர் நடத்தினது? அந்த குதிரை பேர நடத்துறது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. பாஷியம் கம்பெனியோட ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ? அடுத்தது ஓப்பனா சொல்லிடணும்ல யார் யாரெல்லாம் தலைவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. பாஷியம் கம்பெனியோட ஓனர் ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்காந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்காந்துட்டு சேர்ந்தது ஒரு கம்பெனியோட நிறுவனர். உன்னை பத்தி நான் கூட என்ன நம்ப வச்சுக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க போடா, 100 லட்சம் துப்பிடுவேன். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள் அதோட சேர்ந்து திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மகன் திரு மிதுன் அவர்கள். Everybody. Mr. Michael sir, இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்ல சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே. உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம் எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. இதுக்கு வர மாறி மாறி சக்தியை விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் சொல்ற எனர்ஜி இல்லடா. நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு. யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இளவரசர் திரு உதயநிதி அவர்கள் அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வராக்கினாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. மறுபடியும் ஏன்டா திரிக்கிற? இருக்கிற பொறுப்புல எல்லாம் உங்க பேரே இருக்கே. இதெல்லாம் எங்க அண்ணன் ஜெயிச்சு வாங்குனது இல்ல, வேலை கொடுத்து வாங்குனது. நான் வேற நினைச்சேன் யாரா சீனியர் எல்லாம் போடுவாங்க, நம்மள உண்டு இல்லன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க, சரி நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தாது. எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்கார்ந்துருக்காங்க. பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம் இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க, இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. பரமா அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல, அப்படியே அடிச்சு இப்படி அடிச்சுக்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சாளா? பரமா படிடா பரமா. இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு.
அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம அவர் பாவம் தோத்துட்டோமே 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை ஏன் சிரிக்கிறீங்க? 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில குளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறேன் வாரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்னு பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரு. எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு. சொல்லுங்க, 74% தான் எதிர்த்து நின்னாங்க மக்களு. அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தண்ணியை நின்னு ஜெயிச்சு காமிச்சிருங்க. 6 வருஷம் ஆசில் விட்டு போயிடுறேன். போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு, திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. நீ பொத்திட்டு உட்கார்ற, அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டோம். சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எங்களுடைய தலைவர் சி ஜோசப் விஜய்களை கையில் எடுத்துட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல தண்ணி மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். இன்றைக்கு சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். திமுக எப்பயுமே 2வது தாட்டி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. உங்க தந்தை கலைஞராலே முடியாத பொழுது நீங்க ஜெயிச்சிருவீங்களா எங்க தலைவர் எதிர்த்துன்னு? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இனி ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம். மரியாதை 100 ரூபாய் கொடு. ஏய் தர முடியாது. பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும். ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை விட்டு ஓடி போயிடுவாங்க. சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.